நாயகன்ல இருக்கிற சக்திவேல், பேர குழந்தைக்கு பேரு சக்திவேல், பிராத்தல்ல இருந்து கமல் ஒரு பொண்ண காப்பாத்தி கூட்டிட்டு வரதுன்னு, எல்லா நாயகன் ரெஃபரன்ஸஸும் கொண்டு வர தெரிஞ்ச மணிக்கு, எங்க பல்டி அடிச்சு ஒரு அக்லியஸ்ட் ஸ்டோரி பிளாட்குள்ள நுழைஞ்சாரு தெரியல. இந்த அழகுல ஜஸ்ட் ஒன் த்ரெட் மட்டும்தான் கமல் ஸ்டோரியில எடுத்தேன்னு சொல்றாரு. அதுக்கே இப்படி. எல்லாரும் த்ரிஷாவ எதுக்குன்னு கேட்குறாங்க இந்த படத்துல. என்ன பொறுத்தவரைக்கும் அபிராமி தான் எதுக்குன்னு கேட்பேன். கமல் தான் த்ரிஷாவ நாயகன் சரண்யா மாதிரி கூட்டிட்டு வந்தாச்சே. அதுக்கப்புறம் கேங்ஸ்டர் அண்ட் அவங்களுக்குள்ள இருக்கிற பவர் வார் அண்ட் எமோஷன்ஸ்னு இருந்திருந்தா இட் would have been a good tribute to நாயகன். whereas மணி செஞ்சது absolutely physically abusing த்ரிஷாஸ் கேரக்டர், அதுவும் between கமல் அண்ட் சிம்பு, who's actually bonded to be like a father and son in the film. On top of that, Abhirami, who is playing Kamal's wife, accepts and casually moves on. ஈஸிலி 30 படத்தில் த வீக்கஸ்ட் ரிட்டன் உமன் கேரக்டர்னு கூட சொல்ல மாட்டேன். இட் இஸ் த சீப்பஸ்ட் லுக்கிங் உமன் கேரக்டர்ஸ் பை ஃபார் இன் மணிஸ் ஃபில்மோகிராஃபி. மேக்கிங் அ ஃபில்ம் ஸ்டாண்ட் அவுட் ஆன் த டெக்னிக்கல் சைட் அலோன் இஸ் நாட் கோயிங் டு சேவ் அ ஃபில்ம். அப்பார்ட் ஃப்ரம் ஆல் த டெக்னிக்கல் பிரில்லியன்ஸ், சீரியஸ்லி இந்த படத்துக்கு தக் லைஃப் இல்லை, பர்வர்ட் லைஃப்னு தான் வச்சுருக்கணும்.